وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه ملء السماوات وملء الأرض وملء ما بينهما وملء ما شاء من شيء بعد. اللهم صل وسلم وبارك على حبيبك ورسولك محمد صلى الله عليه وسلم وعلى آله الطيبين الطاهرين وعلى أزواجه الطيبات الطاهرات وعلى أصحابه الغر الميامين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அளவிலா அன்பும் நிகரிலா கிருபையுமுடைய அல்லாஹுவின் திருநாமம் போற்றி இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் குடும்பத்தவர்கள் மற்றும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மற்றும் மூமின்களான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலா அருள் செய்யட்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இன்றைய குத்பா பிரசங்கத்தின் தமிழாக்கத்தை தொடங்குகின்றேன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் குத்பா பிரசங்கத்தின் தலைப்பாக சூரத்துல் ஃபாத்திஹா உடைய சிறப்புகள் என்ற ரீதியில் இருந்தது. சூரத்துல் ஃபாத்திஹா உடைய சிறப்புகள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை இறக்கி அந்த அல் குர்ஆனில் மிக சிறப்பான அம்சங்கள் பல இறக்கி இருந்தாலும் அது குர்ஆனுடைய ஆரம்பமாக முதல் சூறாவாக இடம்பெறக்கூடிய அந்த சூரா ஃபாத்திஹா என்பது மிகவும் மகத்துவம் வாய்ந்த மகிமைமிக்க ஒன்றாக இருப்பதை நாம் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்கள் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்பது உம்முல் குர்ஆன் என்று சொல்லப்படுகின்றது. குர்ஆனுடைய தாய் சூரா என்று அதுக்கு பெயர். ஏனென்றால் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த அம்சத்தையும் அந்த சூரா உள்ளடக்கி இருக்கின்றது. இன்னும் குறிப்பா சொல்ல போனால் தௌஹீதுடைய 3 அம்சங்கள், தௌஹீது ருபூபிய்யா, தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் என்ற இந்த 3 அம்சங்களையும் 7 வசனங்கள் தன்னுள் அடக்கி இருக்கிறது என்றால் அதுதான் அந்த சூராவுடைய சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எனவேதான் குர்ஆன் உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் சூரா என்று அதற்கு சொல்லப்படுகின்றது. இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹு தஆலா நிறைய சுஹுஃபுகளையும் 4 வேதங்களையும் எல்லாம் இறக்கி இருக்கின்றார். அந்த அத்தனை சுஹுஃபுகளும் இந்த 4 வேதங்களான தௌராத், ஜபூர், இன்ஜில், குர்ஆன் ஆகிய இந்த 4 அடங்கிவிடுகின்றன. இந்த 4 வேதங்களும் அல் குர்ஆன் என்ற ஒரு வேதத்தில் அடங்கிவிடுகின்றது. அல் குர்ஆன் முழுவதும் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்குள்ளே அடங்கிவிடுகின்றது.
சூரத்துல் ஃபாத்திஹா முழுவதும் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தருகிறோம் என்ற அந்த ஒரு வசனத்தில் அடங்கி விடுகின்றது என்று சொன்னார். அப்போ மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ் வணங்குவதற்காக. எனவே அல்லாஹுவை வணங்குவதற்குண்டான முக்கியமான அம்சம் என்ன? ஏகத்துவம். அந்த ஏகத்துவத்தின் முழு அம்சத்தையும் தன்னுள் அடக்கி இருக்கின்றது என்கின்ற காரணமாக மிகவும் முதல் இடத்தை பெறக்கூடிய ஒரு சூறாவாக இது இருக்கின்றது. எனவே இந்த சூறாவை குறித்து என்ன சொல்லப்பட்டுள்ளது, இதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை குறித்து நாம் இந்த குத்துபாவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த சூரா உம்முல் குர்ஆன் என்று சொல்லப்படுகின்றது. குர்ஆனுடைய தாய் சூரா, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி. இது குறித்து ஒரு செய்தி இடம்பெறுகின்றது என்னவென்று சொன்னால், உபை பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லது ரெண்டு செய்தி இருக்கின்றது. அந்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அபூ சயீத் பின் அல் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு இந்த செய்தியில அபூ சயீத் அல் முஅல்லா என்று வருகின்றது. இன்னொரு ஒரு ரிவாயத்துல உபை பின் கஅப் என்று வருகின்றது. இவர்கள் சொல்கிறார்கள், நான் தொழுது கொண்டிருந்தேன், அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னை அழைத்தார்கள், நான் அவர்களுக்கு பதில் தரவில்லை, தொழுது முடிக்கின்ற வரை பதில் தரவில்லை. தொழுது முடிந்த பிறகு நான் அல்லாஹ்வின் தூதரிடம் சென்றேன். அப்ப ஃபகால மா மனஅக அன் தஅத்தியனி என்று சொன்னாங்க. அபூ சயீதே அல்லது உபையே, நான் உம்மை அழைத்த போது என்னிடம் வருவதை விட்டு உம்மை தடுத்தது எது என்று நான் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்டார்கள். அதற்கு நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, அன குந்து உஸல்லி, நான் தொழுது கொண்டிருந்தேன் என்று சொன்னேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலம் யகுல் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வ லிரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும், ஈமான் கொண்டவர்களே, உங்களை வாழ வைப்பதற்குண்டான ஒரு விஷயத்தின் பக்கம் உங்களுடைய தூதர் உங்களை அழைத்தால் நீங்கள் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் பதிலளியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை நீங்கள் கேள்விப்படவில்லையா என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். பிறகு சொன்னார்கள், லவ் அல்லிமுக ஆதமு சூரத்தன் ஃபில் குர்ஆனி கப்ல அன் தக்ருஜ மினல் மஸ்ஜித். பிறகு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பள்ளியை விட்டு நீ வெளியேறுவதற்கு முன்பு குர்ஆனிலேயே மிக மகத்தான மாபெரும் சூறாவை உனக்கு நான் கற்றுத் தருகிறேன் என்று சொன்னார்கள். கால ஃபஅഖத பியதி, சொன்னாங்க, என்னுடைய கையை ரசூலுல்லாஹ் பிடிச்சாங்க. பிடித்து பள்ளியை விட்டு வெளியேற நாடிய சமயத்தில் நான் அல்லாஹ்வின் தூதரை சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு மகத்தான ஒரு அத்தியாயத்தை கற்றுத்தருவதாக நீங்கள் சொன்னீர்களே, அது என்ன அத்தியாயம் என்று நான் கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரா தான் அது. அது எனக்கு கொடுக்கப்பட்ட மகத்தான குர்ஆனாக இருக்கின்றது. மேலும் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களாக, சபுல் மசானியாக 7 வசனங்களாக இருக்கின்றது, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். பிறகு இன்னொரு ஹதீஸ உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் சொல்லும் பொழுது இதே செய்தி, இந்த அல்லாஹ்வின் தூதர் உபை அவர்களை அழைக்கும் போது உபை அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பதிலளிக்கவில்லை. திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட போன நேரத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஏன் என்னிடம் வருவதை விட்டு உன்னை தடுத்தது என்று சொன்னபோது, அல்லாஹ்வின் தூதரே, நான் தொழுது கொண்டிருந்தது என்று சொன்னார்கள். பிறகு அல்லாஹ்வின் தூதர் உங்களை வாழ வைப்பதற்காக, வாழ வைக்கும் ஒரு விஷயத்தின் பக்கம் உங்களை அழைக்கின்ற போது நீங்க அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் பதில் தாருங்கள் என்ற வசனத்தை நீ கேள்விப்படவில்லையா என்று ரசூலுல்லாஹ் கேட்டுவிட்டு, நான் உமக்கு ஒரு சூறா கற்றுத் தருகிறேன், அந்த ஒரு சூறா தௌராத்திலும் இன்ஜீலிலும் ஜபூரிலும், ஏன் இந்த குர்ஆனிலும் கூட இறக்கப்படவில்லை, அப்படிப்பட்ட சூறாவை நான் கற்றுத்தருகிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அதான் சூரத்தை சொல்லிவிட்டு, நீங்க தொழுகையில என்ன ஓதுறீங்க என்று கேட்கிறாங்க. உபை பின் கஅப் சொல்கிறார்கள், உம்முல் குர்ஆனை நான் ஓதினேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவனுடைய கையில் என்னுடைய
உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக. எப்படிப்பட்ட சூரா என்றால், இந்த சூரா தௌராத்திலும் இன்ஜீலிலும் ஜபூரிலும் குர்ஆனிலும் கூட இந்த மாதிரி சூரா இறக்கப்படவில்லை. அதுதான் உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாயாக இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் என்பதாக சஹீஹான அறிவிப்புமாக நாம் என்ன செய்கிறோம், நாம் தெரிந்து கொள்கின்றோம். இது ஒரு சிறப்பாக இருக்கின்றது. இரண்டாவது சிறப்பு என்னவென்று சொன்னால், இது ஷிஃபாவாக இருக்கின்றது, நோய் நிவாரணமாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தோழர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு முறை நாங்க ஒரு பயணத்துக்கு போனோம். ஒரு பயணத்தை நாங்க இருக்கும்போது ஒரு ஊருக்கு நாங்க போனோம். அப்ப அந்த ஊரிலே நாங்க இருக்க சமயத்தில் அந்த ஊர் மக்கள், ஊர் ஜனங்கள் எங்கட நாங்க அந்த ஊர் ஜனங்கள்கிட்ட போய் எங்களுக்கு நாங்க விருந்தாளியாக ஆக்கி கொள்ளுங்கள் சொன்னோம். எங்களை நாங்க விருந்து உபசரிக்க நாங்கள் கோரிக்கை வைத்தோம். ஆனால் எங்கள் விருந்து உபசரிக்க அவர்கள் மறுத்து விட்டார். அந்த மாதிரி சமயத்தில் திடீரென்று அந்த குலத்தில் உள்ள ஒருவர் எங்களிடம் எங்களுடைய குலத்தலைவருக்கு தேள் கொட்டி விட்டது, அவர் வேதனையில் துடிக்கிறார், எனவே உங்களில் யாராவது ஓதி பார்க்கக்கூடியவர் இருக்கிறார்களா என்று கேட்டார். உடனே அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து சென்று நான் இருக்கிறேன் என்று சொல்லி போய் அவருக்கு ஓதி பார்த்தார். ஓதி பார்த்த பிறகு அவர் குணமடைந்து விட்டார். உடனே அவர் எங்களுக்கு 30 ஆடுகள் எங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அப்ப நாங்கள் இந்த மாதிரி ஓதி அபூ சயீத் குத்ரி அவர்களுக்கு ஓதி பார்க்க தெரியும் என்று எங்களுக்கு அதனால வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு. அப்ப நீங்க எப்படி நீங்க ஓதி பார்த்தீங்க, நீங்க என்ன நீங்க ஓதுறீங்க என்று சொன்ன போது அபூ சயீத் சொன்னாங்க, நான் ஃபாத்திஹாவை தான் ஓதி ஊதினேன், அவர் குணமடைந்து விட்டார் என்று சொன்னார்கள். பிறகு மற்ற சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த 300 ஆடுகளை நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இது குறித்து சொல்லி அவர்கள் இதை அங்கீகரிக்காத வரை, அவர்களிடம் பதில் தெரிந்து கொள்ளாத வரை, நீங்கள் செய்து சரியா தப்பா என்று அறிந்து கொள்ளாத வரை இந்த 300 ஆடுகளை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். பிறகு அந்த பயணத்துக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் இது சம்பந்தமாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சயீத் குத்ரி கேட்கிறாங்க, என்ன சூறாவை நீங்க ஓதுனீங்க? அப்ப அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தூதரே ஃபாத்திஹாவை நான் ஓதி ஊதினேன் என்று சொன்ன போது ஃபதபஸ்ஸம, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள், புன்னகை பூத்தார்கள். பிறகு சொன்னார்கள், வமா அத்ராக அன்னஹா ருக்கையா, அபூ சயீதே அது ஓதி பார்ப்பதற்குண்டான சூரா என்று உனக்கு எப்படி தெரிந்தது என்று சொல்லிவிட்டு, குது மின்ஹும், நீங்க எல்லாரும் அந்த ஆடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அவரவர்கள் இந்த பங்கு எடுத்துக்கொள்ளுங்கள், வத்ரிபூனி பிஸ்ஸஹமி மஅக்கும், உங்களோடு சேர்த்து எனக்கும் ஒரு பங்கு வையுங்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த ஹதீஸை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த சூரா ஓதி பார்ப்பதற்குண்டான சூறாவாக இருக்கின்றது. அப்படி ஓதி ஊதினால் அது குணமடையும். அந்த யாருக்கு ஓதி ஊதப்படுகின்றதோ அவர் குணமடைவார் என்பதை நாம் இந்த ஹதீஸை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய சிறப்பை பற்றி இன்னொரு ஹதீஸ் இடம்பெறுவதை நான் பார்க்கிறோம். ஏன்னா அது சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று வானத்தில் ஒரு சப்தம் கேட்டது. அப்போ ஜிப்ரீலும் ரசூல் தாங்களும் வானத்தின் மேல நோக்கினாங்க, வானத்தின் மேல் நோக்கி பார்த்தாங்க. நோக்கி பார்க்கும் போது அங்கு வானத்தினுடைய ஒரு கதவு திறக்கப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அதாவது ஹாதா பாபு மினஸ் ஸமா ஃபதஹல் யௌம் லம் யஃப்தஹ் கத்து இல்ல யௌம். ஜிப்ரீல் சொல்கிறார்கள், இது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதவின் சப்தமாகும். அந்த நுழைவாயில், அந்த வானத்துடைய அந்த நுழைவாயில் இன்று திறந்திருக்கின்றது, இதற்கு முன்பு ஒரு நாளும் இந்த கதவு திறந்தது இல்லை என்று சொன்னார்கள்.
பிறகு பார்க்கிறார்கள், ஃபகால ஹாதா மலக்குன் நஸர இலல் அர்த், ஒரு மலக்கு அங்கே இறங்கி வருகிறார். அப்ப ஜிப்ரீல் சொல்கிறார்கள், இவர் ஒரு வானவர், பூமிக்கு இறங்குகிறார். லம் யன்ஸில் கத்து இல்லையோ, இதுக்கு முன்பு ஒரு முறை கூட அவர் பூமிக்கு இறங்கியது கிடையாது என்று சொல்கிறார் என்று ஜிப்ரீல் சொல்கிறார்கள். இறங்கி இந்த வானவர் பசல்லம அல்லாஹ்வுக்கு சலாம் சொல்கிறார். சலாம் சொல்லிவிட்டு கூறுகிறார், வகால அப்ஷிர் பினூரைன் உத்தீதஹுமா, நீங்கள் வழங்கப்பட்ட 2 பேரொளிகள் அல்லது 2 பிரகாசத்தை கொண்டு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். லம் யூத்திஹுமா நபியுன் கப்லக், உங்களுக்கு முன்பு எந்த ஒரு நபியும் இந்த 2 நூறை கொடுக்கப்படவில்லை, இந்த 100 என்ற 2 பேரொளியை கொடுக்கப்படவில்லை, நீங்க தான் முதல் கொடுக்கப்படுகிறீங்க. ஃபாத்திஹத்துல் கிதாப் வ ஹவாத்திம சூரத்தில் பக்ரா, 2 நூறு என்னன்னு சொன்னால், ஒன்னு சூரத்து ஃபாத்திஹா, இன்னொன்று சூரத்து பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் என்று அங்கு சொல்லப்படுகின்றது. லன் துக்ரா பிஹர்ஃபி மின்ஹுமா இல்லா உத்தீதஹு, அந்த 2 நூறு, அதாவது சூரத்து ஃபாத்திஹா சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களிலிருந்து எந்த ஒரு ஹர்ஃபை நீங்கள் ஓதினாலும் அது உண்டான கூலி உங்களுக்கு உடனே கொடுக்கப்படும். கொடுக்கப்படாமல் கூலி கொடுக்கப்படாமல் உங்களுக்கு அது அதாவது எது ஃபாத்திஹால என்ன இருக்கிறதோ அதுவும் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனத்துக்கு என்ன இருக்கிறதோ அதுவும் நீங்கள் கொடுக்கப்படாமல் அந்த சூரா இல்லை, அதனுடைய ஒவ்வொரு ஹர்ஃபையும் நீங்கள் ஓத மாட்டீர்கள் என்று அந்த மலக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார். இது என்ன தெரிகிறது சொன்னால், இது ஒரு பேரொளி அல்லது பிரகாசம், குர்ஆனில் இருக்கக்கூடிய பிரகாசமாக ஒரு பேரொளியாக இந்த சூரா இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்கின்றோம். அதே மாதிரி நான் ஏற்கனவே அந்த ஓதி பத்து சம்பந்தமாக சொன்ன அந்த ஹதீஸ் புகாரில இடம் வருகிறது, அது உங்களுக்கு சொல்லல, புகாரி இடம்பெற்ற செய்தி அது. அதே மாதிரி இந்த சூறாவோட இன்னும் சிறப்பு என்னோட சொன்னால், இதுக்கு சூரத்து ஸலா என்ற ஒரு பேர் இருக்கின்றது, தொழுகையினுடைய சூரா என்ற ஒரு பேர் இருக்கின்றது. ஏன்? தொழுகையில் இந்த சூரா கண்டிப்பாக ஓதப்பட வேண்டும். அப்படி ஓதப்படாவிட்டால் அந்த தொழுகை என்பது குறைபாடு உள்ள தொழுகையாக அது இருக்கின்றது. இது சம்பந்தமான ஒரு ஹதீஸ் என்ன என்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், முஸ்லிம்ல சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகின்றது, மன் ஸல்லா ஸலாத்தன் லம் யக்ரா ஃபீஹா பி உப்பில் குர்ஆன் ஃபஹிய ஹிதாத் தலாசன் கைர தமாமின். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் தொழுகையிலே ஒருவர் தொழுகிறார், அந்த தொழுகையிலே உம்முல் குர்ஆன் என்ற சூரத் ஃபாத்திஹாவை அவர் ஓதவில்லை என்று சொன்னார், அந்த தொழுகை குறைபாடு உள்ளது, கைரு தமாமின், அது முழுமை அடையாது என்று 3 முறை அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டினார்கள். பிறகு இது ஒரு சூரா, இது ஒரு சிறப்பு. மனிதன் கண்டிப்பாக ஒவ்வொரு ரக்காத்திலும் ஒரு மனிதர் தொழுகிறார் என்றால் ஒவ்வொரு ரக்காத்திலும் அவர் சூரா ஃபாத்திஹாவை ஓதியே ஆக வேண்டும், இல்லை என்றால் அந்த தொழுகை முழுமை பெறாது என்று தெரிந்து கொள்கின்றோம். இது இன்னொரு சிறப்பு என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை தனக்கும் தன்னுடைய அடியானுக்கு இடையில் பிரித்திருக்கிறான், பங்கு போட்டிருக்கிறான். இது சம்பந்தமான ஹதீஸ் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அவர் சொன்னதா, இது ஹதீஸ் குதுசி, அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ் சொல்கிறார்கள், கஸப்து ஸலாத்த பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைன், நான் தொழுகையை எனக்கும் என்னுடைய அடியானுக்கு இடையில் பிரித்திருக்கிறேன், பங்கு போட்டிருக்கிறேன் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வலி அப்தி மா ஸஅல், என்னுடைய அடியான் என்ன கேட்டானோ அது அவனுக்கு உண்டு என்று அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அடியான் சொன்னால், கால அல்லாஹு தஆலா ஹமதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று சொல்கிறான். பிறகு அடியான் அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொன்னால், கால அல்லாஹு தஆலா அஸ்னா அலைய அப்தி, அல்லாஹ் என்னுடைய அடியான் என்னை போற்றி விட்டான் என்று சொல்கிறான். பிறகு மாலிக் யௌமித்தீன் என்று ஒரு அடியான் சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான்,
மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை மகிமைப்படுத்தி விட்டான் என்று சொல்கிறான். வகால மர்ரதன் ஃபவத இலை அப்தி, இன்னொரு அல்லாஹ் சொல்லி காட்டினான். அதாவது ஒண்ணு அல்ல இப்படி சொல்லுவான், என்னுடைய அடியான் மாலிக் யௌமித்தீன் என்று சொன்னால் என்னுடைய அடியான் என்னை மகிமைப்படுத்தி விட்டான் என்று சொல்லுவான். அல்லது என்னுடைய அடியான் என் பக்கமே தன்னை ஒப்படைத்து விட்டான், எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவான். பிறகு அடியான் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுவான் பைனி வ பைன அப்தி, இதுதான் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் உள்ள முக்கியமான விஷயமாகும். ஒலி அப்தி மாசால், என்னுடைய அடியான் எதை கேட்கிறானோ அது அவனுக்கு உண்டு. பிறகு அடியான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று சொன்னார். அல்லாஹ் சொல்கிறான் ஹாதா லி அப்தி வ லி அப்தி மா ஸஅல், என்னுடைய அடியான் இது என்னுடைய அடியானுக்கு உரியதாகும். இந்த துஆ, இந்த பிரார்த்தனை என்பது என்னுடைய அடியானுக்கு உரியதாகும். என்னுடைய அடியான் எதை கேட்கிறானோ அவனுக்கு அது கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அருமை சகோதரர்களே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்பது மகத்தான மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூறாவாக அது இருக்கின்றது. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், நம்முடைய சாப்பாட்டை விட, நம்முடைய குடிப்பை விட, நம்முடைய மூச்சை விட மிக சிறந்த ஒரு சூறாவாக இது இருக்கின்றது. காரணம் என்னென்று சொன்னால், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது தௌஹீதுடைய அத்தனை அம்சங்களை உள்ளடக்கி உண்டாக இருக்கின்றது. குறிப்பாக மனிதன் இந்த சூறாவை ஏன் அவனுடைய உயிர் மூச்சை விட, சாப்பாட்டை விட, குடிப்பை விட மிக முக்கியமானதாக இருக்குது என்று சொல்லப்படுகிறது என்றால், அங்க எது ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேரான பாதையில் செலுத்துவாயாக என்ற ஒரு துவா, முக்கியமான துவா இடம்பெறுகின்ற. இந்த ஹிதாயத் என்பது மனிதனுடைய மூச்சு, அவனுடைய மூச்சை விட மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்ற. அதுவும் குறிப்பாக எப்படிப்பட்டவர்களுடைய வழி அல்லாஹ் அதை கற்றுத் தருகிறான். யார் மீது அல்லாஹ் அருள் செய்திருக்கிறானோ அப்படிப்பட்டவர்கள் வழி, யார் அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு ஆளாகி விட்டார்களோ, யார் வழி தவறிவிட்டார்களோ அப்படிப்பட்டவருடைய வழி இல்ல, அந்த மாதிரி வழி எங்களுக்கு காட்டிடாதே, உன்னால் அருள் செய்யப்பட்டவர்கள் வழிதான் எங்களுக்கு நீ காட்டு என்று அல்லாஹ்விட ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளைக்கும் என்ன செய்கிறான், ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்கிறான் என்றால் எதுக்காக வேண்டி? இந்த ஹிதாயத் என்பது அந்த அளவுக்கு முக்கியமானது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ரக்காத்திலும் அவன் இந்த சூறாவை ஓத வலியுறுத்தப்படுகிறான். அந்த தொழுகை முழுமை பெறாது இந்த சூறாவை ஓதாவிட்டால் என்று அவன் வலியுறுத்தப்படுகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த சூரா ஓதி முடித்த பிறகு இமாம்ல இருந்து பின்னால் தொழக்கூடியவர் உட்பட தனியாக ஒரு மனிதன் தொழுதாலும் எல்லாருமே, இமாம் பின் தொழக்கூடிய மக்களும் தனியாக தொழக்கூடிய மனிதனும் ஆமீன் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த ஆமீன் ஃபாத்திஹாவுக்கு பிறகு வலத்தாலி என்று சொன்ன பிறகு ஒரு மனிதன் ஆமீன் என்று சொல்கிறான் சொன்னால் மலக்குமார்களும் ஆமீன் என்று சொல்கிறார்கள். யாருடைய ஆமீன் மலக்குமாருடைய ஆமீனுக்கு சமமாக இருக்கிறதோ அவனுடைய துஆ உடனே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது, அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார். அந்த அடிப்படையில் சூரத் ஃபாத்திஹாவுடைய சிறப்புகள், மகிமைகள் அதிகமாக இருக்கின்றன, நிறைய இருக்கின்றன. இந்த நிறைய இருக்கக்கூடிய அத்தனை ஹதீஸை சொன்னால் நமக்கு நேரம் போதாது. குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள்ள இவ்வளவுதான் என்ன செய்ய முடிந்தது, இந்த ஹதீஸ் சிறப்பை எடுத்து சொல்ல முடிந்தது. எனவே இந்த சூரா என்பது ஷிஃபா என்று சொன்னால் நம்முடைய உடல் ரீதியான நோய்க்கும் மருந்து, உள ரீதியான நோய்க்கும் மருந்தாக இருக்கின்றது. உள ரீதியான நோய்க்கு என்ன மருந்து? தலாலத், அதாவது வழிகேடு, கதப், அல்லாஹ்வுடைய கோப பார்வை. இந்த ரெண்டும் நம்முடைய அறிவு சிதைத்தல் காரணமா இருக்கின்றது, நம்முடைய சிந்தனை சிதைவு காரணமா இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கோப பார்வை என்பதும் வழிகேடு என்பதும் நம்முடைய
சிந்தனை சிதைவுக்கு, நம்முடைய அறிவு சிதைவுக்கு காரணமாக இருப்பதோடு குழப்பத்துக்கும் காரணமாக இருக்கின்றது. நம்முடைய கொள்கையின் குழப்பத்துக்கு காரணமாக இருக்கின்றது. எனவே இந்த நம்முடைய கொள்கையின் குழப்பத்துக்கு நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய அறிவை சீராக்க வேண்டும் என்றால், நம்முடைய சிந்தனையை ஓர்முகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த சூரா நமக்கு மிக மிக உதவியாக இருக்கின்றது. எனவேதான் இப்படி பல சிறப்புகளை இந்த சூரா ஃபாத்திஹா உள்ளடக்கியா இருக்கின்ற காரணமாகத்தான் இது உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த சூராவுடைய மகிமையை நாம் அறிவோம், மகத்துவத்தை நாம் அறிவோம். இதை தெள்ள தெளிவாக ஓத கற்றுக்கொள்வோம். முதல்ல இந்த சூரா ஃபாத்திஹாவை தெள்ள தெளிவாக ஓத கற்றுக்கொள்வோம். அது உச்சரிப்பை சரி செய்வோம், அதை முறைப்படி அதை ஓதுவோம், நிறுத்தி நிறுத்தி ஓதுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று எல்லாத்தையும் ஒரே மூச்சுல ஓதாம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிகி யௌமிddin என்று ஒவ்வொரு ஆயத்துக்கு இடையிலும் இடைவெளி விடுவோம். காரணம், ஒவ்வொரு ஆயத்துக்கு பிறகும் அல்லாஹ் தஆலா பதிலளிக்கிறான். நான் ஏற்கனவே ஹதீஸ் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வசனத்துக்கு பிறகும் அல்லாஹ் பதிலளிக்கிறான். எனவே நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வசனத்தையும் நிறுத்தி ஓதுவதுதான் இந்த சூராவுக்கு இன்னொரு சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே முதலில் நாம் தெரிய வேண்டியது சூரா ஃபாத்திஹா உடைய மகிமை மற்றும் மகத்துவம், சிறப்பை. இரண்டாவது, அந்த சூராவை தெளிவாக கொஞ்சமும் தவறு இல்லாமல் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, ஏற்கனவே நல்ல முறையில் ஓத தெரிந்தவர்கள் அது உச்சரிப்பை சரி செய்து கொள்ள வேண்டும். நான்காவது, அந்த சூராவுடைய ஒவ்வொரு வசனத்தை தனித்தனியாக ஓத வேண்டும். அதுதான் அந்த சூராவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை, முக்கியத்துவம். அப்படி இருந்தால்தான் நம்முடைய தொழுகையும் சீராகும், சரியாகும், முழுமை வரும் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு நாம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நமக்கு அன்பளிப்பாக கொடுத்த மிக சிறந்த துஆவாக, பிரார்த்தனையாக இருக்கக்கூடிய இந்த சூரா ஃபாத்திஹாவை நாம் மதிக்க கற்றுக்கொள்வோம், அதை சங்கைப்படுத்த கற்றுக்கொள்வோம். வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அதுக்குண்டான நற்பாக்கியத்தை தந்தல்வானாக என்று கூறி என்னுடைய இந்த உரைக்கு திரையிடுகின்றேன். ஹாதா மின் இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين